தனித்தமிழ் இயக்க தந்தை, தனிப்பெரும் தமிழ் மாமலை மறைமலை அடிகள் 150வது ஆண்டு நிறைவு மங்கள பெருவிழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரை நல்கிய தமிழ் காதலர், தமிழ் பித்தர், எங்கள் நெஞ்சிற்கினிய கல்விக்கோ முனைவர் வேந்தர் ஐயா அவர்களுக்கும், சிறப்பானது ஒரு வரவேற்புரை நல்கிய மறைமலையடிகள் கல்வி அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் மறைத்திரு தாயுமானவன் அவர்களுக்கும், தமிழ் இயக்கத்தின் செயலாளர் சுகுமார் ஐயா அவர்களுக்கும், தமிழ் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கவியருவி அப்துல் காதர் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் பேச்சாளர்களுக்கெல்லாம் பிடித்த பேச்சாளருமான பேச்சு பரம்பரையினுடைய பிதாமகன், நாடாளுமன்ற புலி, அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்களுக்கும் தமிழ் வணக்கத்தை சொல்லி, அரகம் மட்டுமல்ல நெஞ்சம் நிறைவும் கூடியிருக்கக்கூடிய தமிழ் காதலர்களுக்கும், மறைமலை அடிகளாரினுடைய உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துறை நல்க வருகை தந்திருக்கக்கூடிய முன்னை துணைவேந்தர் ராசேந்திரன் ஐயா அவர்களுக்கும், தமிழியக்க துணைத் தலைவர் ஜெயமோகன் அவர்களுக்கும், வள்ளுவன் பள்ளி சுவிட்சர்லாந்தில் இருந்து கடல் கடந்தும் தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய பூநகரியான் பொன்னம்பலம் முருகவேல் ஐயா அவர்களுக்கும், உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் செயலாளர் ஞானசேகரன் தர்மன் ஐயா அவர்களுக்கும், அனைத்துலக தமிழ் பேரவை தலைவர் கனடாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு நிர்மல் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் மோசஸ் மைக்கேல் பாரடே அவர்களுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர் சகோதரி வரலட்சுமி, ஊடக ஒருங்கிணைப்பாளர் அருள் செல்வன், ஊடகவியலாளர்கள், உற்றார், நண்பர், அன்பர், தேவனைய பாவாணர் நூலகத்தினுடைய அதிகாரிகள், வாசகர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் அமைச்சர் அல்ல சகோதரன் ராஜ்மோகனினுடைய அன்பு தமிழ் வணக்கத்தை காணிக்கையாக்கி, பல்லாவரம் என்ற ஒரு ஊர், பள்ளிக்கூடம் செல்லும் வயதில் அந்த சிறுவனுக்கு எதன் மீதும் பெரிய பற்றில்லை. ஒரு குழந்தை பேசும், ஒரு குழந்தை பாடும், ஒரு குழந்தை ஓடும். அந்த குழந்தை பேசாது, பாடாது, படிக்காது. ஆங்கிலத்தில் ஸ்லோ லேர்னர் என்று சொல்வார்கள். அந்த குழந்தை மெல்ல கற்கும் குழந்தை. மற்ற மாணவர்கள் ஒரு வாரத்தில் ஒரு பாடத்தை படித்துவிட்டால் அந்த பாடத்தை படிக்க அந்த குழந்தைக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அப்படிப்பட்ட அந்த குழந்தை ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த போது பாம்பு தீண்டி துள்ள துடிக்க அரசு மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவில் வைத்திருந்தார்கள். பெரும்பாடுபட்ட அந்த குழந்தையை காப்பாற்றினார்கள். அந்த பாம்பு தீண்டல் சம்பவத்தோடு அந்த குழந்தைக்கு விளையாட்டு மறுக்கப்பட்டது, மைதானம் செல்வது மறுக்கப்பட்டது. என்ன செய்வது என்று தெரியாது தவித்து போன அந்த குழந்தை வேறு வழி இல்லாமல் நடந்தே சென்று தன் வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய நூலகத்தின் உள்ளே சென்றது. அந்த நூலகம் ஐயா அடிகளார் வாழ்ந்த வீட்டையே நூலகமாக மாற்றப்பட்ட அந்த நூலகம். அந்த நூலகத்திற்கு சென்ற அந்த மெல்ல கற்கும் குழந்தையான அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, இன்று மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த ராஜ்மோகன் என்ற சிறுவன் தான் என்பதை கூறிக்கொள்கிறேன். அடிகளார் அவர்களினுடைய வீட்டை பார்க்கிற பொழுது நாங்கள் அந்த காலகட்டம் நெஞ்சில் நிழலாடுகிறது. அது பங்களா, ஒரு அரண்மனை போல இருக்கும். ஓட்டு வேலை வீடுகள் மட்டுமே நிறைந்திருந்த அந்த பல்லாவரத்தில் அவருடைய வீடு மாட மாளிகை போல இருக்கும். திரும்பிய திசையெல்லாம் மரச்செறிவு, தென்றல் தவழும், புத்தக வாசம் காற்றில் கலக்கும். சரி, நூலகம் உள்ளே சென்று ஒரு நூல் படிக்க அல்ல பார்க்கவாது முடியுமே என்று அந்த நூலகத்தின் உள்ளே சென்று வாசகனாக உள்ளே நுழைகின்ற போது எத்தனை சிறிய வாசகனாக இருந்தாலும் வாசலிலேயே ஒரு நூலை நீட்டி அதில் கையொப்பம் வாங்குவார்கள். அந்த சிறுவனுக்கு அதில் ஒரு கர்வம். அந்த கையொப்பமிட்டு அந்த நூல்களை எடுத்து படித்து இன்று சிந்தித்து பார்க்கிறேன். மறைமலை அடிகளார் அவர்களினுடைய பெயரை பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கு சூடியிருக்கிறார்கள். மறைமலை அடிகளாரனுடைய திருப்பெயரில் அஞ்சல் உரையை அரசாங்கம் வெளியீடு செய்திருக்கிறது. சென்னையை தாண்டி ஒரு நகர் உருவாக்கி அங்கு சிலை நிறுவி மறைமலை நகர் என்று இந்த தமிழ்நாடு அரசு கௌரவம் கொடுத்திருக்கிறது. புதுகையிலே ஒரு சாலைக்கு மறைமலை அடிகள் சாலை என்று பெயர் சூடியிருக்கிறார்கள். நாகையிலே ஒரு வெண்கல சிலை நிறுவிய மறைமலை அடிகளாருக்கு ஒரு பெரும் பெருமையை, கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டில் கல்வி பணிகள் செய்து 21ஆம் நூற்றாண்டில் அவருடைய பெயர் தலைத்திருக்கிறது. இல்லை இல்லை, இனி வரும் எல்லா நூற்றாண்டும் தூய தமிழ் பற்றாளரான மறைமலை அடிகளின் புகழ் ஓங்கி நிலைக்கும் என்பதில் மாற்று கருத்து. அவருடைய தமிழ் பற்று
ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி. அவருடைய தூய தமிழ் சேவை ஒரு ஒலிம்பிக் தொடர்ஜோதி ஓட்டம். அன்று அடிகளார் கையில் எடுத்து ஓடினார். நேற்று புரட்சி புயல் வைகோ அண்ணன் அதை நாடாளுமன்றத்தில் சூடியிருந்தார். அவர்களின் வழித்தோன்றலாக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ் பற்றோடு எங்களை எல்லாம் ஆளாக்கி அடங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். வேந்தர் ஐயா பல்வேறு கோரிக்கைகளை, பல்வேறு ஆலோசனைகளை இந்த மன்றத்தில் வைத்தார். மூத்தோரை, முன்னோடிகளை, அவர்தம் அறிவுரைகளை, ஆலோசனைகளை மறுக்கக்கூடிய கூட்டம் அல்ல, செவிமடுத்து அதை ஆவணம் செய்வதற்காக ஓடோடி உழைக்கக்கூடிய கூட்டம் நாங்கள் என்பதை இந்த மன்றத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். எதற்காக அடிகளார் அவர்கள் ஆசைப்பட்டாரோ அந்த தமிழ் பற்றோடுதான் திக்கெட்டும் திசையெட்டும் ஓடி சென்றிடுவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று சொன்னானே முண்டாசு கவிஞன். அதே போல பல நாடுகளில், பல தேசங்களில் சிதறி கிடக்கிற தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்று தமிழனுக்கு என்று ஒரு தேசம் இல்லை, ஆனால் தமிழன் இல்லாத தேசமே இல்லை. 196 நாடுகளில் தமிழர்கள் கோலச்சி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக்கி நன்றாக்கி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து, இதோ இந்த மேடையில் பாருங்கள், பல நாட்டில் இருந்து தமிழ் காதலர்கள் வந்திருக்கிறார்களே, இதை போல ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வது மட்டும்தான் எங்களுடைய வேலை. பெருமையோடும் வாஞ்சையோடும் சொல்கிறேன். அமைச்சர் ராஜ்மோகன் என்று வாயார அழைக்கிறீர்கள். அமைச்சர் ராஜ்மோகன் என்ற பெயர் மட்டும்தான் எனது. அதிகாரம் முழுக்க முழுக்க தமிழுக்கானது, தமிழர்களுக்கானது, உங்களுக்கானது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், கேட்காதீர்கள். நீங்கள் கோரிக்கை எல்லாம் வேண்டாம், அன்பு கட்டளை எடுங்கள். நீங்கள் சொல்வதை செய்து முடிப்பதற்காக தான் உங்கள் தம்பி ராஜ்மோகன் வந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். மறைமலை அடிகளாரினுடைய அந்த தமிழ் சேவை என்பது நூற்றாண்டு தாண்டி தாண்டி இன்னும் தழைத்துக் கொண்டே இருக்கும். நான் அமெரிக்கா சென்றிருந்தேன். வேந்தர் அங்கேயும் வந்திருந்தார். இந்த திரைப்பட வசனத்துல சொல்ற மகாபிரபு இங்கேயும் வந்துட்டீங்களா என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், தமிழ் இருக்கும் எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் என்றார். நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் தரலாம் அவருடைய தமிழ் பற்றி. நான் அசந்து போனேன். வயது என்பது அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவர் அமெரிக்காவிலும் அந்த கடுமையான ஒரு தட்பவெப்பநிலை மாற்றத்தில், இங்க பகல்னா அங்க இரவு, அங்க இரவனா இங்க பகல், அங்க நின்று ஒரு தமிழ் பணியோடு அங்க நான் போய் பார்த்தேன். அப்ப அந்த இடத்தில் பார்த்த போது ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமாக அளவலாவன அவருடைய தவ புதல்வர் என்னுடைய அருமை நண்பர் பேசிக் கொண்டிருந்தோம். பின்பு இந்த ஃபெட்னாவில் பல இடங்களுக்கு சென்று பல தமிழ் மேடைகளில் பேசிக் கொண்டிருந்த போது 2 மனிதர்களை பார்த்தேன். ஒருவர் பெயர் தாமஸ் அட்டாச்சி, சியாட்டலில் பிறந்தவர், ஜப்பானியர். நான் பேசி முடித்த பின்பு என்னுடைய அறைக்கு வந்தார். உள்ளே நுழைகிற போதே வேட்டி சட்டை கட்டி வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆள் பார்ப்பதற்கு ஜாக்கி ஜான், ப்ரூஸ்லி போல இருக்கிறார். வேட்டி சட்டையை கட்டி வருகிறார். இப்போது எப்படி ஆங்கிலத்தில் பேசுவதா? அவருக்கு தமிழ் தெரியுமா? அதிகபட்சம் 2 வார்த்தைகள் பேசுவார்கள் தமிழில், அதையும் வணக்கத்தையும் சுணக்கத்தோடு சொல்வார்களே. உள்ளே நுழைந்தார். அடை மழை போல, ஐயா வணக்கம், நான் திருக்குறள் காதலன் தாமஸ் அட்டாச்சி, உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்களிடம் நேரம் கிடைக்குமா? நான் அசந்து போனேன், சிலிர்த்து போனேன். நீங்கள் ஜப்பானியர், எப்படி இப்படி நல்ல தமிழ் பேசுறீங்கன்னு அவர் சொன்னாரு. திருக்குறள் என்ற ஒரு புத்தகத்தின் மொழிபெயர்ப்பை முதலில் படித்தேன். பின்பு அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பை ஏன் நமது மொழியிலேயே நான் செய்யக்கூடாது என்று அதை நான் மொழிபெயர்ப்பு செய்ய தொடங்கினேன். சில பல ஆண்டுகள் சென்றது. இப்போது நான் பாதி தமிழன் ஆகிவிட்டேன். சுத்த தமிழில் பேசி என்னிடம் கை குலுக்கினார். நான் சொன்னேன், இல்லை இல்லை, நீங்கள் முழு தமிழராக மாறிவிட்டீர்கள். என்று திருக்குறளை நீங்கள் கையில் எடுத்தீர்களோ அன்றே முழு தமிழராக மாறிவிட்டீர்கள் என்று. இன்னொரு அம்மா, அந்த அம்மா, அவங்க அம்மா பேரு கோயா. அவங்க ஒரு முறை மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்தபோது, மதுரைக்கு வந்தபோது இங்கு மதுரையில் இருக்கக்கூடிய இசை கருவிகளை பார்த்திருக்கிறாங்க. தவில், நாதஸ்வரம், பறை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். பின்பு அதை கற்றுக்கொள்வதற்காக இங்கு இருக்கக்கூடிய கலைஞர்களை சென்று சேர்ந்து அவர்களிடம் பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த கலைஞர்கள் தமிழ்ல தான் பேசுறாங்க என்பதால் தமிழ் கற்க தொடங்கி இருக்கிறாங்க. தவில், நாதஸ்வரம், பறை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு, அதை கற்றுக்கொள்வதற்காக தமிழ் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு என்னிடம் தூய தமிழில் அரை மணி நேரம் பேசினார். பறையை விட்டு விடாதீர்கள், உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு அமெரிக்க பெண்மணி என்னிடம் பேசினார். அதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டே அண்ணனை சந்தித்ததும் சிந்தித்ததும் என் நெஞ்சில் நிழலாட விமான ஊர்தியில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது நான் நினைத்து பார்த்தேன், என்னுடைய உதவியாளர்
என்னுடைய அலைபேசியில் அனுப்பியிருந்தார். அந்த மின்னஞ்சலை திறந்து பார்த்தேன். மறைமலை அடிகளாரினுடைய நாளன்று காலையில் அவருடைய இல்லத்திற்கே சென்று மலர் மாலை சூட வேண்டும், மாலையில் நம்முடைய நூலகத்தில் ஒரு விழா இருக்கிறது, பங்கெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது நினைத்துக் கொண்டேன், மறைமலை அடிகளார் மறையவில்லை. தாமஸ் அட்டாச்சி மூலமாக, கோயா மூலமாக உலகெங்கும் தமிழ் காதலராக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் மூச்சு காற்றிலும் அடிகளார் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நான் நினைத்துக் கொண்டேன். என் அறைக்கே வந்தார்கள், அழைத்தார்கள். நான் அடுத்த முறை நீங்கள் வரவே வேண்டாம், ஒரு அலைபேசி போதும், ஓடோடி வந்து நிற்பேன், இது கடமை என்று சொன்னேன். கடமை மட்டுமல்ல, இது கடன், நன்றி கடன். அவருக்கு எங்களுடைய தலைமுறை செய்ய வேண்டிய நன்றி கடன். அண்ணன் வைகோ அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அவர் எங்களுடைய ஆக சிறந்த பேச்சாளர் என்று ஒரு பட்டியல் போட்டால் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய முதல் பேச்சாளர் இருப்பார் பாருங்க, அந்த முதல் பேச்சாளருக்கான பல்கலைக்கழகமாக இவர் இருப்பார், பாட புத்தகமாக இருப்பார். அந்த பேச்சுகள் எல்லாத்தையும் நாங்க இன்னைக்கு வலைதளத்துல காணொலி காட்சிகளை காணொலிகளாக, கேட்பொலிகளாக நாங்கள் பார்ப்பதுண்டு, கேட்பதுண்டு. எனது அறைக்கு வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எனக்கு ஒரு புத்தகத்தை பரிசீலித்தார்கள். அதை புத்தகம்னு சொல்ல முடியாது, ஒரு தலையணை அளவிற்கு அத்தனை பெரிய புத்தகம். சிறையில் பூத்த மலர்கள். ஒரு மனிதன் இத்தனை பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றால் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்திருப்பார், அதற்கு பின்னால் எத்தனை பெரிய அனுபவம். தனது வாழ்நாளில் பாதையை சிறைக்கு எழுதி கொடுத்த செம்மல் ஒரு தமிழ் காதலர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களிடம் அந்த புத்தகத்தை வாங்கி அந்த நூலை என்னுடைய தனி நூலகத்திற்கு நான் அழைத்து சென்றேன். வாசித்துக் கொண்டிருக்கிறேன். வாசித்து முடித்த அண்ணனிடம் அதை பற்றி விரிவாக பேசுவேன். எங்களுடைய முதல் அலைபேசி அழைப்பே அவருக்கு எதுவுமே கேட்கல. நான் ஒரு அமைச்சர். என்னை தொலைபேசியில் உரிமையாக அழைத்து அவர் என்ன தெரியுமா கேட்டார்? அண்ணாவுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும், அதற்கு வள்ளுவர் கோட்டம் கேட்டார். இரண்டாவது அழைப்பு என்ன தெரியுமா? அப்போதும் அவருக்கு எதுவும் கேட்கவில்லை. நமது சின்னஞ்சிறுவன், நம்முடைய தமிழ் செல்வன் லிடிய நாதஸ்வரம் சிம்பொனி இசையமைத்து திரும்ப வருகிறான், ஒரு அரசு மரியாதை கொடுக்க கூடாதா என்று தமிழுக்காக, தமிழர்களுக்காக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தூய தமிழ் பற்றாளர் அண்ணன். அவருக்கு பதிலுக்கு நான் ஒரே ஒரு பரிசு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒன்றல்ல, இரண்டு. பரிசு ஒன்று, என்னிடம் ஒரு அரிய மிக முக்கியமான ஒரு நிழற்படம் கிடைத்தது. அது தந்தை பெரியார் முன்னால் அண்ணன் வைகோ பேசிக் கொண்டிருக்கிறார். அதே காந்த குரல் அந்த புகைப்படத்தில் எதிரொலிக்கிறது எனக்கு. அதே நிலவை போன்ற தெளிவான ஒரு முகம், நிமிர்ந்த ஒரு உருவம், ஒரு சிங்கம் கர்ஜிப்பதை போல நின்று கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் அந்த சிங்கத்தின் கர்ஜையை ரசித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பெரியாரை பார்த்ததில்லை, பெரியார் முன்னால் பேசியவரை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கொள்கை தலைவர் முன்னால் பேசியவர். இன்னொரு புகைப்படம், அந்த புகைப்படம் தென்னாட்டு பெர்னாட்ஷா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிறார். அண்ணாவுக்கு முன்னால் அண்ணாவின் தம்பியாக அண்ணன் வைகோ பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு புகைப்படங்களையும் பார்த்த பிறகு நான் அந்த தோழர்களிடம் சொன்னேன், உடனடியாக எனது அதிகாரிகளை அழைத்து இந்த புகைப்படத்தை கொடுங்கள். காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த வீட்டை ஒரு நினைவு இல்லமாக, ஒரு கலையும் தமிழும் கொஞ்சி விளையாடும் ஒரு காட்சியகமாக வைத்திருக்கிறோமே, இந்த புகைப்படங்களை அண்ணா பிறந்த வீட்டில் நிரந்தரமாக வைப்பதற்காக கட்டளையிடுகிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன். இரண்டாவது, அவருடைய எழுத்து, தமிழ் இலக்கிய சூழலில் அடிகளார் அவர்களினுடைய எழுத்து எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு அண்ணன் வைகோ அவர்களினுடைய எழுத்தின் நீட்சி ஒரு சாட்சி. அந்த எழுத்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கொலி இதை போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நூலகத்திலும் இனி சங்கொலி ஓங்கி ஒலிக்கும் என்பதையும் அவருக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லி, அடிகளாரை குறித்து பேசிக் கொண்டிருப்பதற்கு நாளும் நேரமும் போதாது. அவரை வாழ்த்தி பேச, ஆய்வு செய்து பேச, அற்புதமாக கட்டுரை எழுதி வந்திருக்க ஆய்வாளர்களுக்கும், எனக்காக என்னை முந்தி பேச அனுமதித்த என்னுடைய முன்னோடி அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய நேரத்தையும் சேர்த்து வணங்கி கொடுத்து, உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும் என்று நன்றி பாராட்டி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.